பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து மறுரூபமாகுதலின் பண்டிகை, த டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் அவர் லார்ட். இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகும் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 35 வரை அடைந்திருப்பதிலிருந்து நாம் தியானம் செய்வோம். The book of Exodus, chapter 34, verses 29 to 35. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாக இருந்து அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கி நாங்கள் உமக்கென்று உத்தம சாட்சி பகிர்க்கிற பட்சத்தில் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பு, ஒரு நல்ல ஒரு தலைப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், கடவுளின் மகிமை வெளிப்படுதலும் இயேசு பிதாவாகிய கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட அந்த மறுரூபமும், அதைத்தான் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகின பண்டிகை என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்வை நாம் ஆசரிக்கிறோம். கடந்த 5 வாரங்களாக நாம் கர்த்தர் மகிமை வழங்கின பண்டிகையை நாம் ஆசரித்தோம். இன்றைக்கு அதனுடைய கர்த்தர் மகிமை வழங்குதல் பண்டிகையின் முதல் வாரம் என்ன என்று பார்க்கின்ற போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21, 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினுடனே, தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்படுகிறது. தேவாவையானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் உட்காருவதை அங்கே நாம் பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஸோ முதலாக கடவுள் மகிமைப்பட்டது அந்த சம்பவத்தின் மூலமாக, தி எபிஃபனி என்று சொல்வார்கள். இன்றைக்கு நாம் பார்ப்பது கர்த்தருடைய கடைசி மகிமை வழங்குதல், த லாஸ்ட் எபிஃபனி ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த மகிமை வழங்குதல் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த காரியத்தை இங்கேயும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேகம், அடுத்து மலை, அடுத்து மோசே, எலியா போன்ற இந்த காரியங்களை எல்லாம், இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பற்றி இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய கதாநாயகனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். திருச்சபை வரலாற்றிலேயே டிரான்ஸ்பிகரேஷன் என்ற இந்த நிகழ்வானது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. முதலாவதாக பார்க்கின்ற போது கர்த்தருடைய வார்த்தையே நம்மை மறுரூபப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்ட பிரசங்க பகுதியில் பார்க்கிறோம், மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது, அங்கே அவர் அந்த சாட்சி பலகை 10 கட்டளைகளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு இறங்குகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த யாத்ராகமம் என்ற வார்த்தை ஆரம்பிக்கின்ற போது அங்கே கடவுள் தன்னுடைய மகிமையை மோசேக்கு வெளிப்படுத்துகின்ற 2 சம்பவங்களை பார்க்கிறோம்.
யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் பார்க்கின்ற போது மோசே கர்த்தரை சந்திக்கின்ற ஒரு அனுபவத்தில் அங்கே அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறார். அங்கே கடவுள் பேசுகிறார். முட்செடியிலே ஒரு மகிமையை பிரகாசிக்கிற எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் அது சாம்பலாகவில்லை. கர்த்தருடைய மகிமையை அங்கே அவர் பார்க்கிறார். அதே போல இட் க்ளோசஸ் வித் தி glory of God descending into the camp and filling the tabernacle. அந்த தேவ தரிசன கூடாரத்தில் அவர் பிரசன்னமாகி நிரப்புகின்ற காரியமாக யாத்ராகமத்தில் கடைசியில் நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலும் அவருடைய மகிமை, அதனுடைய அந்த புஸ்தகத்தின் முடிவிலும் மகிமையை நாம் பார்க்கிறோம். அங்கே யாத்ராகம் 29:48 பார்க்கின்ற போது tabernacle was consecrated by the glory of God. அந்த தேவ தரிசன கூடாரம் கடவுளுடைய மகிமையினால் அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்தது, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தியான பகுதியில் நாம் பார்க்கின்ற போது மோசே 10 கட்டளைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அங்கே அதனை பெற்று கொள்வதற்காக எந்த மலையிலிருந்து வருகிறான் என்று சொல்லி அங்கே மிக தெளிவாக போடப்பட்டது. 3வது லைனில் பார்க்கின்ற போது சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது என்று இருக்கு. சீனாய் மலை இன்றைக்கு அதனுடைய பெயர் ஜபல் மூசா என்று சொல்லி, அந்த மலையிலே கடவுள் வாழ்கின்ற தேவ பர்வதம் என்று சொல்லி யாத்ராகமம் 24:13 நாம் பார்க்கிறோம். கடவுள் வாசம் செய்கின்ற மலை. ஆகவே தான் அவர் சீனாய் மலையில மோசே இடத்துல இந்த கட்டளைகளை கொடுத்தார். நேபோ மலையில அதாவது மோசே மரித்து அடக்கம் பண்ணுகிறார். கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணினார் என்று இருக்கிறது. அதன் பிறகு மற்ற மலைகளை பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு மலையில்தான் மலையின் மேல் 3 சீஷர்களை அழைத்து கொண்டு அவர் அங்கே ஏறி அவர்கள் முன்பாக மறுரூபமானார் என்று சொல்லி இன்றைக்குரிய சுவிசேஷ வாக்கியத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2-9 வரைக்கும் பார்க்கிறோம். அந்த மலையின் பேர் என்ன என்று பார்க்கின்ற போது எர்மோன் மலை என்று சொல்லி, அந்த எர்மோன் மலைக்கு இன்றைய பெயர் என்னென்றால் ஜபல் ஏஷ் ஷேக் என்று சொல்லி, ஜபல் ஏஷ் ஷேக் என்று சொல்லி இன்றைக்கு அதனுடைய பெயர் இருக்கிறது. சரி, எந்த பெயராவது இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் கூட பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அது மவுண்ட் ஜயன் என்று சொல்லி. ஸோ இப்படி மலைகளிலே அவர் வாசமாக இருக்கிறார். இந்த அதாவது பாரம்பரியம் மற்ற மதத்தினரோட தொற்றிக் கொண்டிருக்கிறது இல்லையா? இன்றைக்கு நாம் வாழ்கின்ற நம்முடைய இந்திய தேசத்தில் கூட எந்த ஒரு மலை எடுத்தாலும் அங்கே போய் கொண்டு ஒரு கோயிலை கட்டிடுவாங்க. அவர்களுக்கு போட்டியாக இன்னொருத்தரும் கட்டுவாங்க. யார் கட்டுவாங்க? யாருக்கு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ கோயில் இருக்குதா? யாரோ சொன்னாங்க. இல்ல ஒவ்வொரு மலையை பார்த்தாலும் கட்டிடுவாங்க. அது பக்கத்துல மாஸ்க். நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் என்று யாரும் சொல்லிக் கொள்வதில்லை. நாங்களும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட சீனாய் மலையில் அவர் மோசையை வரவழைத்து கட்டளைகளை கொடுத்து தன்னுடைய மக்கள் தன்னை பின்பற்ற வேண்டும், விக்கிரகங்களை அல்ல, பிசாசுடைய அந்தகார சக்திகளை அல்ல என்று சொல்லி அந்த கட்டளையை அவர் கொடுத்து அனுப்பி அவர்களை ஸ்திரப்படுத்த, செம்மைப்படுத்த, நல்வழிப்படுத்த இந்த காரியங்களை அவர் பயன்படுத்துகிறார். ஆகினால அவர் மலையில தான் இருப்பார்னு சொல்லிட்டு மலையில தேடி யாரும் ஓடுறது வேண்டாம். அந்த நிலைமை மாறி போனது. கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு குழுவினர் எருசலேமிலே தான் கடவுள் வாசம் செய்கிறார் என்று சொல்லி, ஆமாம் அது உண்மைதான், ஒரு காலத்தில் இருந்தது. அதே போல் அதிலே இன்னொரு பிரிவாகிய சமாரியர்கள் கலப்பின மக்கள் என்ற காரணத்தினால
யூதர்களும் சமாரியர்களும் அவர்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாத சூழ்நிலையில் அவர்கள் போய் சமாரியாவிலே ஒரு கோயிலை கட்டினார்கள், கெர்சோம் என்று சொல்லி. அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய வாதம். இந்த காரியத்தை தான் அந்த சமாரியா பெண்ணிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீர் கேட்கின்ற போது, தாகத்திற்கு அவள் பேசி கொண்டிருக்கின்ற போது அந்த சம்பாஷணைகள் வருகிறது. அப்போ அவர் சொல்லுகிறார், கடவுளை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆகினால்தான் அதுவும் இல்லாமல் போனது. இன்றைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இது போன்ற பல இடங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்ளத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். அவர் எங்கும் நிறைந்தவர். He is omnipresent God. அவர் எங்கும் நிறைந்தவர், வெறும் மலையில் மாத்திரம். ஆனால் இங்கே இன்றைய பிரசங்கத்தில் இது மிக முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீனாய் மலையில கர்த்தரோடே கூட இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனத்தில் பாருங்கள், மோசே எப்படி இருக்கிறார்? 40 நாள் உபவாசமாய் இருந்தார். 40 நாள் உணவும் இல்லாமல் தண்ணீரும் குடிக்காமல் இரவும் பகலும் அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தரோடே கூட இருந்தான். He lived with God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளோடு இருந்த அனுபவம் அவனை பிரகாசிக்க செய்தது. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், இல்லைங்களா? ஆகவே அவர் பிரகாசம் உள்ள கடவுள், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1:5 பார்க்கின்ற போது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதனை நாங்கள் கண்டு கேட்டு பார்த்து அனுபவித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சீஷர்கள் சொல்கிறார். யோவான் சொல்லுகிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவர் ஒளியா இருக்கிறார். சோ அந்த ஒளியான தேவனிடத்துல மோசே சேர்கின்ற போது அவருக்கும் அந்த பிரகாசம் வருகிறது. கடவுள் அவருடைய மகத்தான ஒரு பலத்தை, அருளிய மகத்தான ஒரு பலத்தை, அந்த முக பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு அவர் வருகிறார். அதைத்தான் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் வருகின்ற போது அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு பயப்படுகிறார்கள். ஆரோனும் பயப்படுகிறார், அங்கு இருக்கின்ற பிரபுக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், அங்கு இருக்கின்ற இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். மலையின் கீழ் அடிவாரத்தில் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் பயப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக அந்த 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்களை அவன் அழைக்கிறான். மோசே அழைத்து, அதாவது ஆரோனோடும் நம்முடைய பிரபுக்களும் வருகிறார்கள், அவங்களோடு பேசினார் என்று சொல்லி. அடுத்ததாக 32ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரையும் அவர் சந்திக்கிறார். சந்தித்து கடவுள் அவருக்கு என்னென்ன சொன்னாரோ, மோசேக்கு என்னென்ன சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் அவர்களுக்கு கற்பித்தார். He taught whatever he heard from God. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த கட்டளைகளை இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். இதைத்தான் கடவுள் எனக்கு சொன்னார், இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் என்று சொல்லி அவர் அனுப்பினார். அவருடைய முகத்தை பார்த்த போது அவர்கள் பயந்து போகிறார்கள். அவர்கள் பயந்து போன நிமித்தமாக 31ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களோடு பேசுகின்ற போது மோசே தன்னுடைய முகத்தை அவர் மூடிக்கொள்கிறார். எப்படி? ஒரு முகத்திரையை போட்டு முக்காடு போட்டுக் கொள்கிறார். So he covered his face with a veil. அந்த முகத்திரை, முக அதாவது முக்காடு என்று சொல்றார்கள் இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. எந்த சூழ்நிலை அவர் போட்டுக்கொண்டார் என்றால், அவர்கள் அதாவது அந்த வசனம் படிங்க, 33ஆம் வசனம். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டிருந்தான். அவங்ககிட்ட பேசும்போது இப்போ கவர் ஆயிருக்குதா, கவர் இல்லையா? கவர் ஆயிருக்கு. ஏன் அவர் அதனை போட்டுக்கொள்ள வேண்டும்? அந்த பிரகாசத்தை அவர்கள் பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதா? பயந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் 34ஆம் வசனத்துல மோசே கர்த்தரை சந்திக்கும் போது முக்காடு போடவில்லை. அவர் அந்த தைரியம் வந்துச்சு. ஏனென்றால் அவர் இருக்கின்ற அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல தன்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி கொண்டார், பரிசுத்தப்படுத்தி கொண்டார். ஆகவே அவரை ஃபேஸ் பண்ணும்போது முக்காடு போட முடியும். ஆனால் இவர்களில் குறை இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் மோசே மக்களை சந்தித்த போது மாத்திரம் முக்காடப்படவில்லை என்றால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். After he was finished speaking to the people, Moses put on a veil to cover the glory. கடவுளுடைய மகிமை அவர்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு, அவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணாதபடி, ஏனென்றால் அவர்கள் பாவிகளாக இன்னும் அக்கிரம காரியங்களிலே இருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு அநியாயமாக அவர்களுக்கு they should not face a premature death இல்லையா, ஆகினாலே அவர் மறைத்து கொண்டார் என்று இருக்கிறது. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில், அதாவது இந்த மக்களெல்லாம் விட்டுட்டு மோசே மேலே போறார். டாப் அந்த பீக் ஆஃப் தி மவுண்டெயின், அது மவுண்டெயின் என்று இருக்கிறது, சைனாய் அது மவுண்ட். அங்கே அவர் போகின்ற போது மலை 17ஆம் வசனத்தில் பாருங்க, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியாக இருந்தது. நெருப்பு கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி வச்சோம்னா எவ்வளவு நேரம் நம்ம தாக்கு பிடிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை போல பிரகாசிக்கிறவர். அப்போ இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் சொல்லி, பட்சிக்கிற அக்கினி. ஆகினால அந்த வசனத்துல 16ஆம் வசனத்துல பாருங்க, மோசே கூட பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு மேகம், அதாவது வஸ்திரத்தை போல, அது முகத்திரையை போல அது மூடி இருந்தது, வானத்தை மூடி இருந்தது. கர்த்தருடைய மகிமை அந்த மேகத்துல பட்டுதான் வரணும். கர்த்தருடைய மகிமையின் மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. எவ்வளவு நாள்? 6 நாள் மூடி இருந்தது. 7ஆவது நாள் கடவுள் பேசுறார் மோசே. 6 நாள் பொறுமையா இருந்தார், காத்து இருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள அவர் காத்து இருந்தார். அதற்கு முன்பு 40 நாள் அவர் உபவாசத்தோடு, இரவும் பகலும் உபவாசத்தோடு காத்திருந்தார், கர்த்தரோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமையின் மேகம் 6 நாள் மூடி இருந்தது. It was covered with a luminous cloud. It was covered with a glorious cloud என்று சொல்லி அதை தான் ஷெக்கினா என்ற வார்த்தை சொல்வார்கள். ஷெக்கினா என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையும் அல்ல, கிரேக்க வார்த்தையும் அல்ல. அது ஒரு சால்டியன் லாங்குவேஜ். கல்தேயர், அதாவது பாபிலோனியர், ஈராக்ல பயன்படுத்தின ஒரு லாங்குவேஜ். வேதத்தில் இந்த வார்த்தை இல்லை. பிறகு அதாவது இயேசுவினுடைய காலத்துக்கு பிறகு இந்த கேனனைசேஷன் பைபிள்லாம் எழுதப்பட்ட பிறகு யூதர்கள் இந்த வார்த்தையை சேர்த்தார். அதாவது இட் வாஸ் அந்த ஷெக்கினா என்று பார்க்கிற போது இட் வாஸ் அ லுமினஸ் கிளவுட் என்று சொல்லி, ஒரு பிரகாசிக்கிற ஒரு மேகம் அதனை மூடி இருந்தது. அதனை அந்த கவர்ட் இட் என்று பார்க்கின்ற போது காசா என்று சொல்லி எபிரேய வார்த்தையில சொல்லுகிறார்கள். அது ஒரு விதத்தில் அது ப்ரொடெக்ஷனை தான் கொடுத்தது. இங்கே கூட அதை ஏன் அவர் மூடிக்கொண்டிருந்தார் என்று பார்க்கும், கடவுளுடைய மகிமையை அவர்கள் பார்க்க முடியாத படிக்கு, அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு தயக்கம் அவருக்கு இருந்திருக்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மேகம், இந்த ஷெக்கினா, இது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது இது ஒழிந்து போகின்ற ஒரு மகிமை என்று சொல்கிறார். நீ மோசேக்கு கொடுத்து கடவுள் அனுப்புகிறார் என்றால் அவருடைய கட்டளையை சுமந்து கொள்ள பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அவர். He is not a great personality. அவர் பெரிய ஆள் என்று சொல்லாவிட்டாலும் கூட, அவர் உண்மையிலே பெரிய ஆள் தான். ஆனாலும் கூட அவருக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் தான் பெரியவர், மோசேயும் பெரியவர். ஆகவே தான் கடவுள் அவரை நம்பி மக்களை எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி அழைத்து கொண்டு வர அந்த பெரிய பொறுப்பை கொடுத்தார். அவர் கஷ்டப்பட்டார், பாடுகளை அனுபவித்து அந்த மக்களை கொண்டு வருகின்ற பணியை செய்தார். So இங்கே அதன் மூலமாக தான் பார்க்கணும். Moses put a veil on his face to shield the people from his own shining radiance. அவனுடைய சொந்த அந்த வெளிப்படுதல், அந்த மறுரூபமான ஒரு காட்சி, அந்த பிரகாசமான காட்சியினால அவர்கள் பாதிக்கப்படாத படிக்கு என்று இருக்கிறது. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒழிந்து போகின்ற காரியம். மோசே பெரியவர் இல்லை,
மோசேக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் பெரியவர் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாசி கேட்ட நிருபத்தில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் 13ஆம் வசனம் போனால் அந்த முக்காடு ஒழிந்து போகின்ற ஒரு காரியம் ஒரு மகிமையாக இருக்கிறது. 14ஆம் வசனத்தில் அவர் அதனை விளக்கி சொல்லுகின்ற போது, ஆனால் இது இஸ்ரவேல் மக்கள் ஆனால் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த 10 கட்டளைகளை கொண்டு வந்த பிறகு பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற போது இந்த நாள் வரைக்கும் அவர்கள் முக்காட்டிட்டு கொண்டு தான் அதை படிப்பார்கள். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பிலிம் ஷோ உங்களுக்கு கூட பார்த்துருப்போம். ஜீசஸ் ஏசாவே படிக்கிறார். அந்த முக்காட்டு போட்டுக்கொண்டு அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை அவர் படிப்பதை பார்க்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மனம் திரும்புகின்ற போது அந்த முக்காட்டை போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கொண்டு வந்த அந்த நியாயப்பிரமாணம் அதனை கடைபிடிக்க வேண்டியதுதான். அதை கடைபிடித்தால் தான் வாழ்வு என்று அல்ல, அதற்கு அடிமையாக வேண்டும் என்பது அல்ல, அதனை கொடுத்தவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிலே நீங்கள் உங்களுடைய மனதை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு ஆர்குமெண்ட். ஆகவே தான் அதை சொல்லுகிறார். அவருடைய மனது கடினப்பட்டு இருக்கிறது, ஆகவே அந்த முகத்திரை இன்னும் இருக்கிறது. புரிஞ்சுக்கல? ஏன் அவர்கள் போடுறாங்கன்னா அவர்களுக்கு பிரதானமானது மோசே தான். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கின்ற போது கூட சொல்கிறார்கள், மோசேயினுடைய ஆகமம் இப்படியாக சொல்லுகிறது, நீ இதற்கு விரோதமாக செய்கிறாய் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் மோசேக்கு முன்னமே இருந்தேன், ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தேன் என்று சொல்லி. ஆகவே மோசே கொண்டு வந்ததை பிரதானமாய் நினைக்கவில்லை, மோசேயை பிரதானப்படுத்தினார்கள். ஆனால் மோசேக்கு அந்த கட்டளை கொடுத்தவரை கைவிட்டார்கள். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் நொந்து கொண்டு அவர் சொல்கிறார், அவர்கள் கர்த்தரிடத்தில் 17ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். பாருங்க 2 கொரிந்தியர் 3:17 படிக்குமா யாராவது? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதுக்கு மேல ஓகே, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகின்ற போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது ரெபெண்டன்ஸ் என்று சொல்லும்போது மெட்டனோயா என்ற கிரேக்க வார்த்தைக்கு டேக்கிங் யூ டர்ன், கன்னட வார்த்தையில் சொல்கின்ற போது தேவருக்கடையே திருகிக் கொள்வது. உலக பிரகாரமாக வாழ்ந்தது போதும், உலகத்தை நம்பினது போதும், நீ கடவுள் பக்கம் திரும்பிக்கொள். அதான் மனம் திரும்புதல். உலகத்தை நம்பி வாழ்ந்தது போதும், சோரம் போனது போதும், கடவுளை நம்பி வாழ், அதனால உனக்கு நித்திய ஜீவன். அப்பொழுது நீ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை இல்ல, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவருக்கு சொந்தக்காரன், அவருடைய பிள்ளை, சுயாதீனன், அவருடைய புத்திரன் என்ற ஒரு அந்தஸ்தை, ஒரு மகன் என்ற ஒரு அந்தஸ்தை, மகள் என்ற ஒரு அந்தஸ்தை, பெரும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவரிடத்தில் திரும்பு, மனம் திரும்பு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவர்களுக்கு மனம் திரும்புதல் உபதேசத்தை அவர் அளிக்க யார் வந்தது என்று பார்க்கின்ற போது இங்கே ஒரு கேரக்டரும் பார்த்தோம், மோசே இல்லைங்களா. அடுத்ததாக இந்த மனம் திரும்புதல் உபதேசத்தை அளிக்க கடவுள் புதிய ஏற்பாட்டில் முதலாக ஒருத்தரை அனுப்புகிறார். யார் அது? யோவான். அதைத்தான் மலாக்கி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். யாராவது படிங்க. Malachi 4:5. See, I will send the prophet Elijah to you before the great and dreadful day of the Lord comes. Okay. See, I will send a prophet Elijah. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு உங்களிடத்தில் நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அந்த எலியா தீர்க்கதரிசி யார் என்று பார்க்கின்ற போது புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானன். அவர் மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த கடவுளால் அனுப்பப்பட்டவர். அவர்
யூதேயா அந்த வனாந்தரத்திலே அவர் பிரசங்கம் பண்ணுகின்ற போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண மனம் திரும்புதலுக்குரிய நற்செய்தியை அவர் அறிவித்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வந்தார். மேசியா வந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 1:15 பார்க்கிறோம். பின்பு மேசியா இயேசு வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அவரும் மனம் திரும்புதலை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணினார். காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றால் சுவிசேஷம்னா என்ன? இவாஞ்சலியன், யோகிலியன் என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில் சொல்வார்கள். இயேசுவே சுவிசேஷம், அவரை விசுவாசியுங்கள். அவரை விட்டு விட்டார்கள், மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? ஒரு தாவீதினுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவ ஒரு பொலிட்டிக்கல் மெசையா வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வந்தவர் தாவீதினுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவ அல்ல, பூமிக்குரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ அல்ல, பரலோக சாம்ராஜ்யத்தில் பூமியில் உள்ள எல்லாரையும் சேர்க்கத்தக்கதாக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஜீவ பலியாக அல்ல, தன்னை இரத்த பலியாக ஒப்பு கொடுக்க, ரத்தம் சிந்தி மரித்து நம்மை மீட்டுக்கொள்ள அவர் வந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதாவது நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த மோசையை காட்டிலும் நியாயப்பிரமாணத்துக்கு சொந்தக்காரனான கிறிஸ்துவிலே மனம் திரும்புகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நாம் முயற்சிக்கின்ற போது, வாழ நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த பாவம் என்னும் முக்காட்டை நீக்கி போடுகிறார் இல்லையா? அந்த முக்காடு நம்மள இருக்கிறது. முக்காடு என்று சொல்கின்ற போதே, இந்த வெயில் என்று சொல்கிற போது அது ஒரு விதத்தில் அடிமைத்தனம், இன்னொரு விதத்தில் அது கீழ்ப்படிதல். இங்கே வந்து நம்ம முக்காட்டை நீங்கள் போட்டுக்கிறதுனால, அதனால ராபோஜன டைம்லலாம் இல்லை ஆராதனை நேரத்தில் எடுத்துணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு விதத்தில் இது கீழ்ப்படிதலுக்குரியது. அடுத்ததாக எப்போவுமே போடுவாங்க சிலர், அது ஆண்களுடைய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. பெண்கள் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது தான் இன்னைக்கு பார்க்குறாங்க. சிலர் வந்து வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியும், எல்லாமே இது கவர் பண்ணியிருக்காங்க. கடவுள் நாம் சுயாதீனராக இருக்கத்தக்கதாக தான் அவர் இந்த நியாயப்பிரமாணத்தில் நாம் அடிமையாய் போய் விடக்கூடாது என்பதற்காக அவரே வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசி கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2:9 பார்க்கின்ற போது கிறிஸ்துவனுடைய மறுரூபத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே மோசே கர்த்தரை சந்தித்த பிறகு மறுரூபமான ஒரு அனுபவம், இங்கே கிறிஸ்து மறுரூபமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கின்ற போது அவர் 3 சீஷர்களை அழைத்து கொண்டு அங்கு செல்கிறார் இல்லைங்களா? 6 நாளைக்கு முன்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அதுதான் எர்மன் மலை என்று சொல்லி சொன்னேன், ஜபல் ஷேக் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேயும் அங்கே எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து மறுரூபமானார்னா என்ன? The transfiguration of our Lord என்று இருக்கிறது. சேஞ்ச் என்றால் எந்த விதத்தில் எது சேஞ்சாக இருக்கும்? அவருடைய கம்ப்ளீட் பர்சனாலிட்டியில் எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முகம், எஸ் கரெக்ட். அவருடைய முகம், அதாவது வசனம் 2 பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:29 பாருங்கள். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய முகரூபம் மாறிற்று. அடுத்து அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அதாவது அவருடைய முகம் எப்படி மாறினது என்று பார்க்கின்ற போது the fashion of his face was altered. இப்போ என்னுடைய முகம் இருக்குது, இது வந்து மறுரூபம் டோட்டலாக சேஞ்சாக இருக்கும், டோட்டலாக சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க ஒயிட் டோன் பார்க்குவீங்க நீங்கள் அடிக்கடி இல்லையா? இல்லைங்களா? பாருங்க அந்த இது என்ன மாதிரி இருக்குது இல்லை? ஏமா யாரும் ஒரு சிலர் தான் சரிங்க, மற்றவங்களாம் பார்த்ததே கிடையாதா? இப்போ அடிக்கடி வர்ற அந்த ஆட்ல பார்க்கணும்.
அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஒயிட் டோன் வந்திருக்குது. சரி, ஓகே. அந்த முகம் பிரகாசித்தது, மாறினது. The fashion of his countenance was altered. எப்படி என்று பார்க்கின்ற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவருடைய முகம் சூரியனை போல மாறிற்று. இப்போ புரியுதுல ஏன் ஜனங்கள் பயந்தார்கள் மோசையை பார்த்து. முகம் சூரியனை போல மாறிற்று என்றால் அந்த சூரியன் பட்ட அந்த ரேடியேஷன், அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? அவருக்கும் அதே போல தான் இருந்திருக்கும். பார்க்க முடியாதபடி எரிஞ்சு தீஞ்சி சாம்பலாடுமோ என்ற பயத்துல அவர்கள் பயந்திருப்பார்கள். ஆகவே தான் அவர் அந்த திரையை மூடிக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 பேர் அங்கே சம்பாஷிப்பதை பார்க்கும். அது முகம் மாத்திரமல்ல, அவருடைய வஸ்திரமும் வெண்மையாக பிரகாசித்தது. வஸ்திரம் எப்படி என்று பார்க்கின்ற போது இட் வாஸ் பிரைட் லைக் லைட்னிங். அது எந்த அளவுக்கு பிரகாசித்தது என்றால் ஒரு லைட்னிங் போல, ஒரு மின்னலை போல. மின்னலை நம்ம பார்க்க முடியாதுல்ல. பாருங்க எவ்வளோ அழகா அதை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். மின்னலை பார்க்க முடியாது. சூரியனை நம்முடைய கண்களில காலையில பார்க்கலாம், அது நன்றாக பிரகாசிக்கிற போது பார்க்க முடியாது. பிரகாசிக்கிறவர், பிரகாசிக்கிற முகம். ஸோ அங்கே மோசேயும் எலியாவும் வந்து அவரிடத்துல சம்பாஷிக்கிறதை என பார்க்கிறோம். மோசே என்று சொல்கின்ற போது என்ன நமக்கு ஞாபகம் வருகிறது? கமாண்ட்மெண்ட்ஸ். அது மாத்திரமல்ல, ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்குமே அவர் எழுதினவர். ஸோ he is the author of 5 scrolls of Torah. தோரா என்றாலே சட்டம், சட்ட புஸ்தகம் என்ற அர்த்தம். சட்ட புஸ்தகம் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. ஸோ கடவுளுடைய பிரதிநிதியாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஸோ he is a servant of God. அடுத்ததாக எலியாவை பார்க்கின்ற போது, உம்முடைய பிரமாணத்தை நேரடியாக எங்களால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. தீர்க்கதரிசிகளை அனுப்புவோம் என்று சொல்லி மக்களே கேட்கிறார்கள். அந்த கூக்குரலை கேட்டு தீர்க்கதரிசிகளை அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்புகின்ற தேவன் எலியா மூலமாக எல்லா தீர்க்கதரிசிகளையும் அது குறிக்கிறது. ஸோ லா அண்ட் ப்ராஃபெட்ஸ், சட்டமும் தீர்க்க தரிசனமும் அது எல்லாம் சேர்ந்து தான் பைபிள். பழைய ஏற்பாடு நீங்கள் பார்க்கும்போது லா, ப்ராஃபெட்ஸ். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பைபிள் அதுதான் இருக்கும். ஹீப்ரூ பைபிளில் தனக் என்று இருக்கும். தோரா, நெபீம் அண்ட் கெத்துபீம் என்று சொல்லி, தனக் என்று சொல்லி அதற்கு பெயர். ஹோலி ரைட்டிங், அதாவது லாஸ் 1லிருந்து 5 வரைக்குமா இருக்கின்ற புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பரிசுத்த வார்த்தைகள் என்று சொல்லி கெத்துபீம் என்று சொல்லி. புதிய ஏற்பாடு அதில் கிடையாது, ஹீப்ரூ பைபிள் என்று சொல்றது. ஸோ அதனை நிறைவேற்றத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வருவதை பார்க்கணும். ஸோ ஜீசஸ் இஸ் a fulfillment ஆஃப் லா அண்ட் ப்ராஃபெசி. அவருடைய சம்பாஷணை என்னவா இருந்திருக்கும்? அவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, இந்த முகத்திரை, இந்த பாவ முக்காடு நீக்கப்பட வேண்டுமானால் நீ மறிக்க வேண்டும். இந்த மக்களை விடுதலை பண்ணி கொண்டு வருகின்ற போது சந்தித்த அந்த வேதனைகள் எனக்கும் தெரியும். எலியா பாகால்களை ஒழிக்க, மக்களை நல்வழிப்படுத்த, கடவுள் பக்கம் திருப்ப அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும். ஒரு தீர்க்கதரிசியாக இங்கே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்ற ஒரு நிறைவேறுதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். இதனால் எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மூத்தவர்கள், ஒரு அனுபவம் மிக்கவர்கள் இடத்துல ஒரு இளைஞர் பேசி கொண்டிருக்கிறார். அதுவும் நடக்கும் கண்டிப்பா. அதுக்காக இளைஞர் தான் செய்ய வேண்டும், மூத்தவர்களால் செய்யக்கூடாது என்று அல்ல. இளைஞர்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில தான் இன்றைக்கு திருச்சபை ஸ்தம்பித்து நிற்கிறது. ஆகவே தான் மூத்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் திருச்சபை மிக மோசமான நிலைமை போய்விடும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போல துடிப்பு மிக்க இளைஞர்கள், பவுலை போல துடிப்பு மிக்க இளைஞர்கள், ஏசாவை போல துடிப்பு மிக்க இளைஞர்கள் எழுவது கிடையாது. ஏனென்றால் இதில் என்ன லாபம் இருக்கிறது? அந்த லாபத்தை பார்த்து அவர்கள் எழும்பினார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு மூத்தவர்கள் திருச்சபையை கட்டி காத்து கொண்டு வருகிறார்கள். இளைஞர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதிகமாக கடவுளுடைய ஊழியத்திற்கு அதிகமாக ஒப்பு கொடுக்கின்ற போது இன்னும் சிறப்பாக அமையும்.
எங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ மரிக்கப் போகின்ற ஒரு ஆயத்தத்திற்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக நம்முடைய முகத்திரையை முக்காட்டை போட்டு வாழாமல் நியாயப்பிரமாணத்திற்கு சொந்தக்காரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது அவராலே வாழ்வு பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, மகிமையின் மேல் மகிமை பெற்று மறுரூபப்படுகிறோம். நாமும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அடைகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட 2 கொரிந்தியர் 3:14 பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்கிறார். அந்த மறுரூபம் அடைகின்ற ஒரு அனுபவம் நமக்கும் கிடைக்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருக்காக செய்கின்ற போது, அவருக்காக வாழ்கின்ற போது, அவருக்கென்று உத்தம சாட்சி பகிர்கின்ற போது எல்லாம் நடக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த 3 சீஷர்களை அவர் அழைத்து கொண்டு ஏன் சென்றார் என்றால், அந்த சம்பவம் நடக்கின்ற போது தன்னை ஒப்பு கொடுக்க அவர் அந்த முகப்பிரகாசம் ஏற்படுகிறது. அவர் மறுரூபமானார். இதற்கு ஒரு பிரயாணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். அந்த பிரயாணத்தினுடைய முடிவு மரணம். எக்ஸோடஸ் என்று ஆரம்பிக்கின்ற போது விடுதலையின் பயணம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவக்குகின்ற இந்த பயணம் நமக்கு விடுதலை, உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுக்கின்ற ஒரு பயணம். அந்த பயணத்தின் முடிவிலே அவர் மரிக்க வேண்டும். அவர் மரித்து மோசையை போல அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். எலியாவை போல அவர் உயிரோடு, அதாவது எழுப்பப்பட்ட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 1:7 பார்க்கிறோம். அந்த ஒளி எப்பேற்பட்ட ஒளி! அந்த ஒளியிலே நாம் வாழ்கின்ற போது 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அவருடைய அந்த புறப்படுதல், அந்த எக்ஸோடஸ் பிரயாணம் என்று பார்க்கின்ற போது, the death of Christ here is called the exit. போயினார், இந்த பூலோகத்தை விட்டு போக வேண்டும். அந்த காரியத்தை அவர் செய்கின்ற போது அந்த தியாகத்தின் மூலமாக நமக்கு வாழ்வு. is going out, is leaving of the world. இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து செல்கின்ற ஒரு காரியம். அடுத்ததாக பார்க்கின்ற போது இஸ் டிபார்ச்சர். டிபார்ச்சர் என்றது அந்த புறப்படுதல் எப்பேற்பட்டது என்று பார்க்கும்போது, இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே செய்ய வேண்டும். அதர்ஸ் cannot accomplish it. மற்றவர்கள் செய்ய முடியாது. ஆனால் இவர் செய்து முடித்த காரியத்தை இவருக்கு பின்வருகின்ற சீஷர்களும் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த 3 சீஷர்களை அவர் அழைத்து செல்லுகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை, இந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி பாருங்க. 9ஆம் வசனத்தை சொல்லுகிறார். 8ஆம் வசனம் 9. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகின்ற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவர்களை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுகின்ற வரைக்கும் யாருக்கு சொல்லாதீங்க. ஜஸ்ட் கீப் இட் இன் அபயன்ஸ். ஜஸ்ட் கீப் திஸ் மிஸ்டீரியஸ் திங் ஆர் த சீக்ரெட் திங் within you. நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆகவே தான் இந்த 3 சீஷர்களை அழைத்து சென்றார். ஆகவே கிறிஸ்து செய்து முடிக்கின்ற இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கும் இருக்கிறது. அவருடைய சீஷர்களாகிய நமக்கும் இருக்கிறது. 3ஆவதாக பார்க்கின்ற போது his death, Jesus Christ, he must fulfill this at Jerusalem. எருசலேமில் தான் இது நடந்தது இல்லைங்களா? எருசலேமில் அவர் மத்தியஸ்தராக கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பாலமாக, ஒரு மீடியேட்டராக அவர் தொங்கினார் என்றால், எருசலேமில் ஏன் தொங்க வேண்டும் என்றால், that is the center place of this world. சென்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகத்தில் மைய பகுதி எது என்றால் எருசலேம் தான். அங்கே தான் அவர் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். எபிரேய வார்த்தையில பார்க்கும் போது இட் இஸ் a city of peace. அங்கே அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. நம்முடைய பாவம் முக்காட்டை அவர் நீக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பிதாவாகிய கடவுள்
தன் குமாரனை மறுரூபப்படுத்தி அங்கே அவர் சொல்லுகிறார். இந்த வசனம் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மார்க் 9:7. அவள் பேசிக்கொண்டிருந்த அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு ஒரு சத்தம் வருகிறது வானத்திலிருந்து. ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவருக்கு செவி கொடுங்கள். அவர்கள் செவி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இதனை தைரியமாக அறிவித்தார்கள். டுனாமிஸ் என்று சொல்வார்கள் சீஷர்களை. பவர், டைனமைட் போல அவர்கள் வெடித்து சிதறி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றிருக்கின்ற, உயிர்த்தெழுதலினாலே புது வாழ்வு பெற்றிருக்கின்ற நாமும் கூட உயிர்த்தெழுந்த தேவனை உலகுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தியாகத்தை செய்ய இந்த உலகத்தில் சீஷர்களைப் போல நாமும் சாட்சிகளாக வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அவர் மறுபடியும் வருகிறார். அவருடைய 2ஆம் வருகையில் கூட அந்த மகிமையை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இது நம்முடைய கடமை. இதனை நாம் செய்யாமல் போனால் கடவுளத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே கடவுளத்தில் நித்திய காலமாக சேர்ந்து அவரோடு வாழ பரிசுத்தாவின் ரத்தமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.